150 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. 2018 ஜூன் 1ஆம் தேதி ஆங்கிலேயர்களால் செய்ய முடியாததை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டுகின்றார்கள். 2018 ஜூன் 1. இது டெல்டா விவசாயிகள் யாரும் மறக்க முடியாத நாள். தந்தையிலே காவிரி தாய் யாருக்கெல்லாம் தண்ணீரை அள்ளி வழங்குகின்றார்களோ அந்த தண்ணீர் மூலமாக விவசாயம் செய்வர்கள் யாரும் இந்த நாளை மறக்க மாட்டீங்க. ஏன்? ஜூன் 1 2018 தான் காவேரி நதிநீர் நீர் மேலாண்மை ஆணையம் அமலுக்கு வந்துச்சு. 150 ஆண்டுகளாக யாரும் செய்யல. ஆங்கிலேயர்கள் செய்ய முடியல, காங்கிரஸ் ஆட்சி செய்ய முடியல, யாரும் செய்ய முடியல. 1967 இருந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, மத்தியிலே அங்கம் வகித்த திமுக, அதனால் செய்ய முடியவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டினார்கள். அது வந்ததிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக பார்க்கின்றீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. தாய் காவேரி அங்க கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிறாங்க. காவேரியை பொறுத்தவரை தமிழ்நாடு கர்நாடகம் என்று தாய் காவேரி பிரித்து பார்க்கவில்லை, விவசாயி என்றுதான் தாய் காவேரி பார்க்கின்றார். அங்கே இருந்து உற்பத்தியாகி வருகின்ற வழியில 7-8 நதிகள் கர்நாடகாக்குள்ள இணைந்து தமிழகத்திற்குள்ள வந்த பிறகு பல நதிகள் இங்கே இணைந்து தஞ்சாவூர் வரும் பொழுது பெருக்கெடுத்து தாய் காவேரி ஆனந்தத்தோடு இங்கே வருகின்றார். அந்த தண்ணீர் எப்பொழுதும் குறையக்கூடாது என்று காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு 2018 ஜூன் 1ஆம் தேதி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லை. சகோதர சகோதரிகளை, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பிரச்சனையை தூண்டிவிட்டு அதிலே குளிர்காயலாம் என்று நினைக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பிரச்சனை வரக்கூடாது என்று நினைக்கின்றோம். அதையும் தாண்டி பிரச்சனை வந்தால் அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதையும் 48 மணி நேரத்திற்குள்ள சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதுதான் நம்முடைய டெல்டா பகுதியிலே வந்திருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டம். 2010க்கு முன்பு அப்போது இருந்த UPA 2 அந்த அரசு இதை கொண்டு வர்றாங்க, சர்வேக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. அதை வைத்து 2011 அப்பொழுது இங்கே இருந்த நம்முடைய துணை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கூட ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க. 4/11/2011 குறிப்பாக மன்னார்குடி, தஞ்சை, திருவாரூர் மாவட்டத்தில் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கின்ற நிறுவனம் கோல்பெட்டு மீத்தேன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்து ஒரு புரிந்தாய்வு ஒப்பந்தம் திமுக அரசு, மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போடுறாங்க. அப்பொழுதே 100 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கப்படுகிறது. இந்த 100 கோடி ரூபாயில கோல் மீத்தேன் ப்ராஜெக்ட் இங்க நடக்குமா, சாத்தியக்கூறு இருக்கான்னு ஆராயணும். இது 3500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் என்று இதை பெரிய லெவல்ல தண்டோரா போட்டு திமுக அரசு தெரிவிக்கிறது. அப்பதிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நிலக்கரிக்கான பேசிக் சர்வேவும் நடக்கிறது. அது குறிப்பாக இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி போன மாசம் தமிழ்நாட்டில் 3 இடங்கள்ல நிலப்பரி எடுக்கிறதுக்கான டெண்டர்கள் விடப்பட்டது. அதுல வடச்சேரி, சேத்தியாத்தோப்பு, மைக்கேல்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்கள்ல இது பாதிப்படைகிறது என்று சொன்னவுடன் இந்த பிரச்சனையை சரி செய்வது ஏப்ரல் 5ஆம் தேதி முறையாக அரசு ஆணை கொண்டு வந்து இதை ரத்து செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. உங்களுக்காக காரணம், இது இங்க இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று.